ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காரு. உடனே நிலா வந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு, டேய் பல்லவா, என்னடா ஆச்சு, ஏண்டா இப்படி வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், உடனே பல்லவன் வந்துட்டு, இல்ல அண்ணி, இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்பந்தான் கொஞ்ச நாளா நம்ம வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குதே அண்ணி, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பல்லவன் நிலா கிட்ட சொல்லவும், உடனே நிலா வந்துட்டு, டேய் பல்லவா, அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்லடா, அவங்க அப்ப இப்படி தான் அடிச்சுப்பாங்க, அப்புறம் நாளைக்கே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மளையே கலாய்ப்பாங்கடா, அதுதானே அவங்க கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உடனே பல்லவன் வந்துட்டு, இல்ல அண்ணி, பாண்டிய அண்ணனை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை எடுத்தாங்க, அதை கூட சோழன் அண்ணனால புரிஞ்சிக்க முடியலையே, சோழன் அண்ணன் எப்போவுமே அவர் எடுக்கிற முடிவு தான் கரெக்டுங்கிற மாதிரி ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு பல்லவன் சொல்லவும், உடனே நிலா சொல்றாங்க, டேய் பல்லவா, எல்லாமே அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான்டா அவங்களோட வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். பாவம் அவரு எதுக்காக அந்த காசை சேர்த்து வச்சாருன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதும் சோழன் ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. இவரு வெளிவரதை விட்டுட்டு அந்த காசு தான் அவருக்கு முக்கியம்னா அப்ப அதுலயே உனக்கு தெரிய வேணாமாடா அவருக்கு அந்த பணம் எவ்வளவு முக்கியம்னு. சரி விடு பல்லவா, அதை பத்தி நீ எதுவும் யோசிக்காத, சரியா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உடனே பல்லவன் வந்துட்டு, சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாரு. அப்பந்தான் நிலா பல்லவனோட கைய பாக்குறாங்க. உடனே நிலா வந்துட்டு, டேய் பல்லவா, கையில என்னடா வச்சிருக்க, ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. உடனே நிலாவும் வேகமா பல்லவன் பின்னாடியே போயிட்டு அந்த போட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. என்னடா பல்லவா இது அப்படின்னு நிலா கேட்கவும், அதுக்கு பல்லவன் வந்துட்டு, இல்லை அண்ணி, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா நான் இப்படி தான் அம்மா ஃபோட்டோவை எடுத்து அடிக்கடி பார்த்துப்பேன், அப்பந்தான் என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்னன்னு தெரியல அண்ணி, கொஞ்ச நாளாவே அம்மாவை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அண்ணி, அதை போய் அந்த ஆளுகிட்ட கேட்டா அம்மா இருக்காங்களா இல்லையா, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. ஏன் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அண்ணி, அம்மா இங்க தான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லவும், உடனே நிலா வந்துட்டு, இங்க பாரு பல்லவா, அதை பத்திலாம் நீ ரொம்ப யோசிக்காதடா, நீ ஃப்ரீயா விடு, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எப்படியாவது அம்மாவை நீயும் நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா அப்படின்னு நிலா சொல்லவும், அதுக்கு பல்லவன் வந்துட்டு, எப்படி அண்ணி, வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு, இதுல எப்படி நம்ம அம்மாவை போய் தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், அதுக்கு நிலா வந்துட்டு, இங்க பாரு பல்லவா, உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ஆனா அதை நீ உனக்குள்ளேயே வச்சிக்கணும், யாருக்கிட்டையுமே போய் கேட்கக்கூடாது, சரியா அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கு பல்லவனும் வந்துட்டு, சரிங்க அண்ணி, நான் யாரையும் பார்த்து கேட்க மாட்டேன், என்னன்னு சொல்லுங்கன்னு பல்லவன் நிலா கிட்ட கேட்கவும், அப்பந்தான் நிலா பல்லவன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்து நான் அம்மாவை பார்த்தேன்டா அப்படின்னு நிலா சொல்லவும், அதுக்கு பல்லவன் வந்துட்டு, உங்க அம்மா எதுக்கு அண்ணி இங்க வந்தாங்க, இப்பவும் உங்களை பார்த்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா என்ன, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், உடனே நிலா வந்துட்டு, ஐயோ பல்லவா, நேத்து நான் பார்த்தது உன்னோட அம்மாவை அப்படின்னு நிலா சொல்லவும், என்ன அண்ணி சொல்றீங்க, அம்மாவை பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க அப்படின்னு பல்லவன் ஆச்சரியத்தோட கேட்கவும், அது பல்லவா, நேத்து நான் ஆபீஸ் முடிஞ்சு வந்துகிட்டு இருந்தேன்ல, அப்பந்தான் உங்க அம்மாவை பார்த்தேன்,
நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க மேலே நான் தெரியாமல் மோதிட்டேன். அப்போ எனக்கு அவங்க யாருன்னு சரியா தெரியல. அப்புறம்தான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ கையில் வச்சிருக்கிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களும் இவங்களும் ஒரே மாதிரியே இருக்காங்க. எனக்கு டவுட் வந்துருச்சு, அது உங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதை பற்றி உங்கள் அப்பா கிட்டேயும் நான் கேட்டு பார்த்தேன். அதுக்கு அவரு அப்படியெல்லாம் இருக்காது, வேற யாரையோ பார்த்துட்டு அவன்னு நினச்சி இங்கே வந்து உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க தான் உங்கள் அம்மாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன அண்ணி சொல்கிறீங்க? அப்போ எங்கள் அம்மா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல அண்ணி, எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அம்மா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்கன்னு. இப்போ நீங்களும் அதைத்தான் சொல்கிறீங்க அப்படின்னு பல்லவன் சொல்லவும், பல்லவா கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்கள் அம்மா அவங்க தான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, இதை பற்றி யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க அண்ணி, இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், மூச்சும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. தம்பி, நேற்று என் வண்டியை ரிப்பேர் பார்க்க விட்டுருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும், உடனே பாண்டியன் வந்துட்டு, அண்ணே உங்கள் வண்டி எப்போவோ ரெடி ஆயிடுச்சுனே, வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த கஸ்டமர் வந்துட்டு, இல்லைப்பா இப்போ என்னால் வர முடியாது, நான் சொல்கிற ஒரு அட்ரஸுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வண்டியை விட்டுடுறியா அப்படின்னு அவர் கேட்கவும், சரிங்கண்ணே நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போய் வண்டியை அங்கே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அட்ரஸ் வாங்கிக்கிடுறாரு. அடுத்து பாண்டியன் கண்ணன் கிட்ட வந்து, டே கண்ணா, கடையை பார்த்துக்கோடா, எனக்கு அர்ஜெண்டா ஒரு வேலை இருக்குது, வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், சரிங்கண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லவும், பாண்டியன் டெலிவரி கொடுக்குற வண்டியை எடுத்துட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காரு. பாண்டியன் அந்த டெலிவரி அட்ரஸை கண்டுபிடிச்சி வண்டியை அந்த வீட்லேயும் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி பாண்டியன் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பாண்டியன் ஒருத்தவங்கள பார்க்குறாரு. அது யாருன்னு பார்த்தா பல்லவனோட அம்மா தான். பாண்டியன் வந்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் டக்குன்னு முகம் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது, இவங்க பல்லவன் வச்சு இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மாதிரியே இருக்கே, ஒருவேளை இவங்க தான் பல்லவனோட அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உடனே பாண்டியன் வந்துட்டு அவங்க பின்னாடியே போய் அவங்கள கொஞ்சம் நிற்கவும் சொல்றாரு. என்ன தம்பி, யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. தம்பி, அந்த தெரியுதுலாப்பா, அந்த தெருவு தான், அந்த தெருவில் தான்ப்பா நீ காட்டுற அட்ரஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு, என்னையா, என்ன நீ எங்கேயும் பார்த்துருக்க மாட்டப்பா, எனக்கு சொந்த ஊர் ராஜஸ்தான், நான் இப்போந்தான் இங்கே வந்திருக்கேன், அதனால் நீ என்ன பார்த்துருக்க முடியாதுன்னு அவங்க சொல்லவும், இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பாக இவங்க பல்லவனோட அம்மாவாக தான் இருப்பாங்க, பல்லவனோட அம்மாவும் ராஜஸ்தான் தான் அப்படின்னு பாண்டியன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அப்படியாம்மா, ராஜஸ்தானா, அங்கேருந்து எதுக்குமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு, அது வந்துப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு ஆளைத்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க, இங்கே இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அவர் இப்போ எங்கே இருக்காரு, அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு, இல்லைப்பா, அவர் டிரைவர், இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, வரதுக்கு எப்படியும் 2 வாரம் ஆகும்பா, டிரைவரில் கொஞ்சம் முன்ன பின்னத்தான் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், இங்கே பாண்டியன் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இவங்க தான் பல்லவனோட அம்மா, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நம்ம எல்லாத்தையுமே ஓப்பனாகவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு. உங்கள் புருஷன் பேர் நடேசனா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு.
பாண்டியன் இப்படி கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுது. உடனே அந்த அம்மா வந்துட்டு, நடேசனா, அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாதப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு, எம்மா எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் புருஷன்தானே நடேசன், இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அந்த அம்மா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போதான் பாண்டியன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் கழுத்தில் தாலி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே பாண்டியன் வந்துட்டு, எம்மா நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் கழுத்தில் தாலி எதுவும் இல்லையேன்னு பாண்டியன் கேட்கவும் அந்த அம்மா வந்துட்டு, ராஜஸ்தானில் கழுத்தில் தாலியெல்லாம் கட்ட மாட்டாங்க, கையில் மட்டும்தான் கட்டுவாங்க, அதுவும் நாங்கள்லாம் கட்ட மாட்டோம், புருஷன் மட்டும்தான் கையில் கட்டிப்பாங்கன்னு அந்த அம்மா சொல்லவும், சரிம்மா நான் நடேசன் பேரை சொன்னதும் நீங்கள் எதுக்கு இங்கே இருந்து வேக வேகமாக கிளம்புனீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு, இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவங்க போயிடுறாங்க. உடனே பாண்டியன் வேகமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் திண்ணையில் நடேசன் படுத்துக்கிட்டு இருக்கிறதா பார்க்குறாரு. அப்பந்தான் நடேசன் கையில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறதையும் பாண்டியன் பார்க்குறாரு. உடனே பாண்டியன் நடேசன் கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு நடேசன் வந்துட்டு, என்கிட்ட தனியாக என்ன பேச போற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காரு.